சின்ன பிள்ளையா இருக்கும்போது குளத்துல போய் குளிச்சது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நேத்தி தான் போயிருந்தேன். போனதெல்லாம் ஓகே. போற சந்தோஷத்துல எது எடுக்கணுமோ எல்லாத்தையுமே எடுக்காம நான் மட்டும் போயிட்டேன். நல்ல வேளை ஃபோன் எடுத்துட்டு போயிருந்தேன். அதனால திரும்ப எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி எடுத்துட்டு வாம்மா, நான் பாதி தூரம் நீ பாதி தூரம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேற சொல்லியிருந்தேன். எனக்கு பலாப்பழம்னாலே ரொம்ப பிடிக்கும். முக்கியமா சொல்லணும்னா பலாப்பழத்தோட விதையில நிறைய ரெசிபி பண்ணுவாங்க. சாம்பார், புளிக்குழம்புன்னு சொல்லி எல்லாத்துலயுமே மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அதெல்லாமே டேஸ்டா தான் இருக்கும். பட் அதை விட டேஸ்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலாலாம் பரட்டி தேங்காய்லாம் போட்டு வறுக்கிறது அவ்வளோ சூப்பரா இருக்கும். பலாக்கொட்டையை நல்லா வேக வச்சுக்கணும். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது கூடவே தேங்காயும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக மூடி வச்சு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ரசம் சாப்பாடு, தயிர் சாதம்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் தக்காளி சூப்பு கூடயே பார்த்தீங்கன்னா இந்த சைட் டிஷ் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு vlogல பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.